ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தருவாதவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என்பனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ஆமாங்க, சங்கீதம் 18:18 இப்படியாக இருக்கிறது. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய ஆபத்து நாளில, உங்களுக்கு எதிராக மற்றவர்கள் எழும்பும் நாளில, உங்களுக்கு பிறர் தீமை செய்யும் நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு எதிரிட்டு நின்று உங்களுக்கு வெற்றியை தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். எந்த சூழ்நிலையில எப்பக்கத்துல உங்களுக்கு துன்பம் வந்தாலும் அந்த துன்பம் எல்லாமே ஒன்றுமில்லாமல் போகும். அது வியாதியா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், பினான்சியல் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும்ங்க. என் இயேசு எனக்கு ஆதரவாளராய் இருக்கிறார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் நேரிட்டு போவேன். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமாய் இருப்பார், எனக்கு ஆதரவாய் இருப்பார். ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்க வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகும். எல்லாமே உங்க காலுக்கு கீழே அது அடங்கி போகும். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாளராயிருப்பார். God bless you.